நான் அவங்களையெல்லாம் விட்டுட்டு உன்னை செலக்ட் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் உன்னோட திறமை மட்டும்தான். திறமை இருக்கிறவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைச்சிடுறது இல்ல. உனக்கு ஈஸியா கிடைச்சதால உனக்கு இதோட அருமை புரியல. கோச், நீங்க ஏன் நிலைமைய புரிஞ்சுக்காம பேசுறீங்க? அவன் லட்சியத்தை அடைய எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வரானுங்க. நீ என்னன்னா உனக்கெல்லாம் லட்சியம்னு ஒண்ணு இருந்தா தானே போற போக்குல கிடைச்சத நீ அப்படிதான் ட்ரீட் பண்ணுவ. நம்பணும் பாரு, என்ன சொல்லணும்? தனா, எதுக்கு அழற? இவரு ரொம்ப பேசுறாரு. இவருக்கெல்லாம் கால் பண்ணியே விஷயம் என்னன்னு சொல்லியிருக்கலாம். நேர்ல வந்து சொன்னதுக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்காரு பாரு. நம்ம மேலதான் தப்பு. சரி வா போலாம். வா தனா வா. ஏய், நீயே காட்டி கொடுத்துருவா போல இருக்க. கண்டுக்காம வா. ஏய் நில்லுங்க. எங்க போயிட்டு வரீங்க? வாங்க இங்க. எங்க போயிட்டு வரீங்க? எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். இல்ல பாட்டி, அது நான் காலேஜுக்கு. நான் போக கூடாதுன்னு அவ்வளவு சொல்லியும் என் வார்த்தையை மீறி போயிட்டு வந்திருக்கீங்களா? அப்படி என்ன தலை போற காரியம் காலேஜுக்கு போயிருக்கீங்க? அது அது வந்து பாட்டி. பேசாத தானோ. என்னையில இருந்து உனக்கு இந்த பழக்கம் வந்திருக்கு. வீட்டுல இருக்கிற பெரியவங்க பேச்சை கேட்காம வெளியே போயிட்டு வர பழக்கம் என்னையில இருந்து வந்துச்சு. இது என்ன ஆச்சரியமாமா? நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த மாயாவோட பழகுனதுல இருந்து தான் வந்துச்சு. இந்த மாயா ஒருத்தி போதாதா இவள மாத்துறதுக்கு? உன்கிட்ட இருந்து நாங்க இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. மாயா வேணும்னா சடங்கு சம்பிரதாயம், இந்த ஊர் சொல்றது, நாங்க சொல்றது, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவ என்ன வேணாலும் செய்யலாம். தனா, நீ எப்படி தானே இதெல்லாம் மீறலாம்? இங்க பாரு மாயா, நீ எப்படி இருந்தாலும் சரி, யார வேணாலும் மதிக்காம இரு. ஆனா இந்த வீட்டு பொண்ணை நீ கெடுத்து வச்சிராத. போக கூடாதுன்னு நாங்கள சொன்னதுக்கு அப்புறமும் நீ இப்படி கூட்டிட்டு போயிருக்கனா
நிச்சயமா அவளுக்கு இந்த தைரியம் எல்லாம் கிடையாது. நீதான் இவளை கூட்டிட்டு போயிருப்ப. நம்ம குடும்பம் தான் இந்த ஊருக்கே உதாரணமா இருக்கு. மரியாதையோட இருக்கும். நீ இருக்கிற மரியாதையெல்லாம் கெடுத்துட்டு போயிடாத. தனா, யார் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா நீ நான் சொன்ன பேச்ச மீறினேங்கிறத என்னால நம்பவே முடியல. இது உன் அப்பாவுக்கு தெரிஞ்ச உன்னை சும்மா விட்டுருவானா? ஏமா இப்படி பண்ணீங்க? என்ன ஏமா பண்ணன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்க? எல்லாம் நீ கொடுக்கற இடம்தான். தனோ, நீ இன்னும் சின்ன குழந்தை இல்ல, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. குடும்பம் என்ன சொல்லுதோ அதை தான் நீ கேட்கணும், அதைத்தான் செய்யணும். என்ன புரிஞ்சுதா? இப்போ என்ன நடந்து போச்சுன்னா ஆள் ஆளுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க. போக கூடாதுன்னு சொன்னீங்க தான், இல்லன்னு சொல்லல. லீவ் போடுறோம்னு சொல்லிட்டு வரதுக்கு தான் போயிருந்தோம். இப்ப லீவ சொல்லலன்னா என்ன பெரிய கொலை குத்தம் ஆயிடுமா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிருக்கலாம்ல. அதே தான் நானும் கேக்குறேன். இப்ப போய் சொன்னது என்ன பெரிய கொலை குத்தமா? ஏம்மா, உன்கிட்ட எல்லாம் என்னால ஏட்டிக்கு போட்டியா பேச முடியாது. சொன்னா சொன்ன பேச்ச கேட்கணும், அவ்வளவுதான். எங்களுக்கு தெரியும் நீ சும்மா வீம்புக்கெல்லாம் ஏதோ பேசிட்டு இருக்காத. தனா, நான் உனக்கு தான் சொல்லுவேன். ஏற்கனவே நீ செஞ்ச விஷயம் என்னன்னு உனக்கே தெரியும். நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. ஜானகி, பார்த்துக்கோ. தனா, நீ இவளோட சேர்ந்து உனக்கு இருக்கிற நல்ல பேரையும் கெடுத்துக்காத. ஆமா தானா, அடுத்து இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். தனா, என்னம்மா மாயா, நீதான் கூட்டிட்டு போனியோ? ஒரு விஷயம் பெரியவங்க சொன்னா உங்களுக்குலாம் மதிக்க தெரியாதா என்ன? அது எப்படிதான் மீறத்துக்கு உங்களுக்கு தைரியம் வருதோன்னு தெரியல. நீ என்ன பெரிய யோக்கியமா? நான் யோகியமா இல்லையாங்கிறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நீங்க தானே திட்டு வாங்குனீங்க. இதுக்குதான் சொல்லுவாங்க, பகல்ல பக்கம் பார்த்து செய்யணும்னு. இனிமேலாவது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. ஓஹோ, நீ தான் போட்டு கொடுத்தியா? இருடி, உன்னை நேரம் பார்த்து வச்சுக்கிறேன். என்ன மேடம், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? டீப் திங்கிங்ல இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாயா. பாட்டி திட்டினதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? இந்த வீட்ல இருக்கிறவங்க என்ன திட்டினாலே என்ன வருத்தப்படுறது இல்ல. உன்னை திட்டினதுக்கு நீ ஏன் வருத்தப்பட்டு இருக்க? உன் மேல எல்லாருக்கும் பயங்கர லவ். நீலாம் நில்லுனா நிப்ப, உட்காருனா உட்காருவ, சொன்ன பேச்ச தட்டவே மாட்ட. நீதான் இந்த வீட்டு மகாராணியாச்சே. உன் மேல இருக்கிற பாசத்துல திட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் இப்படி ஃபீல் பண்ண எப்படி? என்ன மாயா, கிண்டல் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையிலேயே உன் வீட்ல எல்லாருக்கும் உன் மேல பயங்கர பாசம். அதை விட உன் பாட்டிக்கு பாசமோ பாசம். அதனாலதான் உன்னை திட்டினாங்க. யாரு சொன்னது? அவங்க. காலேஜுக்கு போக சொன்னது நீ. நீ இதுல ஃபீல் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. ஆக்சுவலா
உன்னை விட அவங்க என்னதான் அதிகமா திட்டினாங்க. என்ன திட்டினா நான் கோச்சிப்பேன். அதனால சடங்குல ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போகுதுன்னு உன்னை திட்டின மாதிரி இன்டைரக்டா என்னதான் திட்டினாங்க. அது உனக்கு இல்ல, எனக்கு தான். அப்போ அன்புல தான் பாட்டி திட்டினாங்களா? 200%. அதுல என்ன டவுட் உனக்கு? கண்டிப்பா அன்புல தான் திட்டினாங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நம்ம மேல ரொம்ப அன்பா ரொம்ப உரிமையா இருக்கிறவங்க அவங்களோட நம்பிக்கைய நாம கெடுக்கிறப்போ ரொம்ப கோவப்படுவாங்க. ஈவன் என் அம்மா எப்போ என் மேல அதிகமா கோவப்பட்டாங்கன்னு தெரியுமா? நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு நம்பிட்டு இருந்தாங்க. நான் பொய் சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டு வந்தேன். அன்னைக்குதான் அவங்களோட உண்மையான கோவத்தை நான் பார்த்தேன். அப்படி ஒரு கோவத்தை அது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. மாயா, அப்போ நம்ம மேல ஒருத்தவங்க கோவப்பட்டாங்கன்னா அது நம்ம மேல இருக்கிற அன்பும் அக்கறையும் நம்பிக்கையும் தானே சொல்றியா? ஹே, காது கேட்கலையா உனக்கு? எத்தனை வாட்டி சொல்றது? 200, 300% அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற அன்புனாலதான். அப்போ கார்த்திக் சாரும் நம்ம மேல பயங்கர அன்புல தான் இருக்காரோ? அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த கோச் இருக்காருல்ல, அவர் கூட உன்னை பார்த்தா ஸ்பெஷலா கவனிக்கிறாரு. அதனால அவரை நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃபேஸ கொஞ்சம் சாஃப்டா பாவமா வச்சுக்கோ. முடிஞ்சா லவ்வபிளா அவரை பாரு. அப்பதான் அவர்கிட்ட திட்டு வாங்காம தப்பிக்க முடியும். எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். சாரி கோச், உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மாயா, கரெக்ட் தான். நீ சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட். கார்த்திக் கோச்சுக்கு என் மேல பயங்கர நம்பிக்கை. என் மேல இது வரைக்கும் வேற யாருமே வைக்காத நம்பிக்கை. எனக்கு அவரு அவ்வளோ முன்னுரிமை கொடுக்கிறாரு. ஆனா நான் அவர் மனச ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதான் ஃபீலிங்கா இருக்கு. மேட்சுக்கு வரல கோச். இல்ல இல்ல கோச், வீட்ல ஒரு ஃபங்க்ஷன், அதனால இது ரொம்ப முக்கியம். அதனால என்னால மேட்ச்ல கலந்துக்க முடியாது கோச்.
என்ன கார்த்திக் சார் இன்னும் கிளம்பல? இல்ல, போகணும். அந்த பொண்ணு மேட்சுக்கு வரலன்னு சொல்லிடுச்சாமே, கேள்விப்பட்டேன். தனா இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னோட வின்னிங் கேண்டிடேட் அவ தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட கனவுல மொத்தமா மண்ணள்ளி போட்டுட்டா. விடுங்க கார்த்திக் சார், வேற ஒரு பொண்ணா பார்த்து ட்ரைன் பண்ணிக்கலாம். அதுக்கு எங்க நேரம் இருக்கு? அதுவும் இல்லாம தனா கிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. அது இங்க இருக்கிற யார்கிட்டயுமே கிடையாது. தனா எந்த ஒரு பிராக்டிஸும் இல்லாமயே நேஷனல் லெவல்ல விளையாடி வின் பண்ண முடியும். கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா அவளை இன்டர்நேஷனல் பிளேயர் ஆக்கிடலாம். அந்த அளவுக்கு கேப்பபிளான ஆள் அவ. வீட்டு பிரச்சனைக்காக அவ விளையாட வரலன்னு சொன்னதை என்னால ஏத்துக்க முடியல. நம்மளால என்ன கார்த்திக் சார் பண்ண முடியும்? நாம முயற்சி தான் பண்ண முடியும், முடிவு பண்ண முடியாதுல்ல. இந்த ஊரும் இங்க இருக்கிற சில விஷயங்களையும் நம்மளால மாத்த முடியாது. இல்ல, இந்த உலகத்துல நமக்கு தேவைன்னா எதை வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் மாத்தலாம். அவ நினைச்சா இத மாத்த முடியும். அந்த பொண்ணு தான் நினைக்கலையே. என்ன ஜானகி, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல எந்த புடவை கட்டலான்னு பாத்துட்டு இருக்கேங்க. புது புடவை ஒண்ணு எடுக்கலையா என்ன? என்கிட்ட இருக்கிறது எல்லாமே புது புடவை மாதிரி தாங்க. இதெல்லாம் ஒரு முறை 2 முறை கட்டினது தாங்க. சடங்குக்கு புது புடவை தானே கட்டுவாங்க, அதானே ஐதீகம். புது புடவை எதுவும் எடுக்கலையா? அதுக்கெல்லாம் எங்கெங்க நேரம் இருக்கு? இருந்த பரபரப்புல அத பத்தி நான் மறந்தே போயிட்டேங்க. எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு. சரி விடுங்க, இருக்கிறதுலயே புதுசா இருக்கிறதா பார்த்து நான் கட்டிக்கிறேன். அது ஒரு விஷயமா என்ன? விசேஷத்துல அது ஒரு விஷயம்தான். சரி, ஆனா இப்ப புது புடவைக்கு நான் எங்கெங்க போவேன்? எங்கேயும் போக வேண்டாம், ஒரு நிமிஷம் இரு. உட்காரு. இந்தா. ஏங்க இது எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் ஜானகி. நீ இந்த மாதிரி நேரம் இல்ல, மறந்துட்டேன், அது இதுன்னு ஏதாவது சொல்லுவேன்னு தான் நான் இதை முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன். எல்லாரும் புதுசு கட்டிட்டு நிக்கிறப்போ என் பொண்டாட்டி மட்டும் பழுசு கட்டிட்டு நின்னா நல்லாவா இருக்கும்? அதான் இந்த முன்னேற்பாடு. சரி, ஏன் வேஷ்டி சட்டையெல்லாம் செலவிலன்னு வந்துருச்சா? அது இப்ப எதுக்குங்க? எதுக்கா? நான் இதோடய அங்க வந்து நிப்பேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க, பொண்ணுக்கு அப்பாவும் புதுசு போடணும்ல. எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு நீங்க உங்களுக்கு வாங்க மறந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. என் புருஷனும் எல்லாரும் முன்னாடி புது துணி உடுத்தணும்ல.